இப்போ கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், சாணம் எடுத்து வச்சுருக்கேன் நான். அடுத்தது தயிர், பசும்பால், கோமியம், இங்கே பாருங்கள் காய்ச்சின இது நெய். இப்போ இங்கே பாருங்கள் குருணையாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம வீட்டில் காய்ச்சினது தான், பசு நெய் தான். இப்போ சாணம். இப்போ எப்படி சாம்பிராணி செய்ய போகிறோம்னு பாருங்கள். இந்த சாம்பிராணியில் பால், நெய், கோமியம், தயிர், சாணம், கட்டி சாம்பிராணி, நாய்க்கடுகு, வெண்கடுகு, கிராம்பு, நொச்சி இலை, வேப்பிலை, மருதாணி விதை, ஏலக்காய், பால் சாம்பிராணி, குங்குலியம், வெட்டிவேர், இது எல்லாமே கலந்து இப்போ வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இந்த பேப்பரை அப்படியே கோன் சைஸில் நல்லா சுற்றிக்குவோம். சுற்றிட்டு அது உள்ளுக்கு இங்கே பாருங்கள், இப்படி உருண்டையாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, இப்படி சின்னமாக ஒரு கொலக்கட்டை செய்வோம்ல, இது மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கொலக்கட்டையாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷார்ப்பாக உள்ளுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், எடுத்து அந்த உள்ளுக்கு வச்சுட்டு இதை என்ன பண்ணணும், அப்படியே நல்லா அமுக்கி வைங்க. சூப்பராக அப்படியே அமுக்கிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ இது உள்ளுக்கு இருந்து இப்படியே சேப்பாக இங்கே பாருங்கள் வருதா. இங்கே பாருங்கள் சாம்பிராணி தெரியுதா உங்களுக்கு. இப்போ பேப்பரை எடுத்துக்கோங்க. அது மாதிரி சுருட்டி நம்ம கோன் வர மாதிரி உள்ளுக்கு அமுக்கிட்டு இது பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்களே, இப்படி நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம பிள்ளையார் பிடிப்போம் பாருங்கள், பிள்ளையார் பிடிக்கிறது மாதிரி இப்படியே எடுத்து வச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க, இப்படியே ஷார்ப்பாக இப்படி இது பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வச்சிட்டோம்னா இது மாதிரி நம்மளுக்கு சாம்பிராணி ரெடி ஆயிடும். கண் திருஷ்டி இருக்காது. வீடு லட்சுமி கடாசலமாக இருக்கும். ஒரு ஹோமம் பண்ணின பலன் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த சாம்பிராணி நம்ம ஃபுல்லாக எடுத்து செஞ்சு வச்சுருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நேச்சுரல் தான், பஞ்சகவ்ய சாம்பிராணி. நீங்களும் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.